बलसमेत बलानुगतो भवान् पुरमगाहत भीष्मकमानितः द्विजसुतं त्वदुपागमवादिनं धृतरसा तरसा प्रणनामसा. பலராமர் சேனையுடன் தங்களை தொடர்ந்து வந்தார். நீர் குண்டினபுரத்தில் நுழைந்ததும் பீஷ்ம மகாராஜா தங்களை வரவேற்று உபசரித்தார். பிராமணர் ருக்மிணியிடம் தங்கள் வரவை சொன்னார். ருக்மிணி மிகுந்த சந்தோஷத்துடன் பிராமணரை உடனே நமஸ்கரித்தாள். भुवनकान्दमवेक्ष्य भवद्वपुर्नृपसुतस्य निशम्य च चेष्टितं विपुलखेदजुषां पुरवासिनां सरुदितैरुदितैरगमन्निशाम्. லோக காந்தனான தங்கள் திருமேனியை பார்த்ததும் நகர ஜனங்கள் அரசகுமாரனான ருக்மியின் முயற்சியை நிந்தித்தும் ஜனங்கள் அழுத வண்ணம் பேசிய பேச்சுக்களுடன் அன்றைய இரவு கழிந்தது. ததனுவந்திதுமிந்துமுகீ சிவாம் விஹிதமங்கலபூஷண பாசுரா நிரகமத் பவதர்ப்பித ஜீவிதா ஸ்வபுரத புரத சுபடாவிருதா. உங்களிடம் தன் உயிரையே அர்ப்பணம் செய்த மனம் கொண்ட சந்திரன் போன்ற முகமுடைய ருக்மிணி மறுநாள் முறைப்படி மங்கள அணிகலன்களை அணிந்து கொண்டு காவலர்கள் புடைசூழ சர்வ மங்களங்களையும் அளிக்கும் பார்வதியை பூஜிப்பதற்காக அந்த புறத்திலிருந்து புறப்பட்டு ஆலயத்திற்கு சென்றாள். कुलवधूभिरुपेत्य कुमारिका गिरिसुतां परिपूज्य च सादरं मुहुरयाचत तत्पदपङ्कजे निपतिता पतितां तव केवलम्. கன்னிகையாகிய ருக்மிணி குலஸ்திரீகளுடன் கூடி பார்வதி தேவியை பக்தி சிரத்தையுடன் வழிபட்டு அம்பிகையின் பாத கமலங்களில் விழுந்து நமஸ்கரித்து தாங்களே அவளுக்கு கணவராக வாய்க்க வேண்டும் என்ற ஒன்றையே பலமுறை வேண்டிக் கொண்டாள். समवलोक कुतूहल संगुले नृपकुले निभृतं त्वयि च स्थिते नृपसुधा निरगात् गिरिजालयात् सुरुचिरं रुचिरञ्जित दिङ्मुखा. ருக்மிணியை பார்க்க அரசர்களின் கூட்டம் காத்து கொண்டிருந்தது. தாங்களும் தனியாக நின்று கொண்டிருந்தீர்கள். அப்போது ருக்மிணி மலைமகள் ஆலயத்திலிருந்து தன் காந்தியினால் திசைகள் பிரகாசிக்க வெகு அழகாக வெளிவந்தாள்.